இன்று நாம் பார்க்குறதுங்க மைக்ரோ பிளாஸ்டிக் உட்கொள்ளும் மக்கள். இன்டேக் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக் in our people. So sea water rises, so automatically sea water entered the fertile soil, the soil content also polluted. Next, discuss about microplastic. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க, சூழலை மாசுபடுத்துவதில் மைக்ரோ பிளாஸ்டிக். அப்படி என்னங்க அது? பிளாஸ்டிக்னா தெரியுது, பிளாஸ்டிக் இல்லை உலகம் இல்லை, ஃப்ரீ ஜோன் பிளாஸ்டிக்கு அப்படின்னு ஸ்கூல் கேம்பஸ்ஸு, காலேஜ் கேம்பஸ்ஸு, பார்க்கு இங்கெல்லாம் ஒன்லி ஃபார் நோட்டீஸ் தான். பிளாஸ்டிக்கு எங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அங்கே பேன் பண்ணால் நாம் ஏங்க பிளாஸ்டிக் பயன்படுத்துகிறோம்? எல்லோரும் கேட்குற கேள்வி தாங்கிறீங்களா? சரிங்க, 5 மில்லிமீட்டருக்கு குறைவான அளவுள்ள பிளாஸ்டிக் துகள்களை நாம் அதை மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்கிறோம். இப்போ பிளாஸ்டிக் பொருள்லேருந்து உடைஞ்சி அப்படியே சின்னதாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு கண்ணுக்கு பார்த்திங்கன்னா இதை காமிக்கிறேன் பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா, இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ மைனூட்டாக டாட்டாக அந்த பர்த்டேக்கெலாம் ஸ்ப்ரே பண்ணுறாங்க பாருங்கள் குழந்தைங்கள்லாம், அது அவங்களுக்கு ஒரு டைம் பாஸாக இருக்குது. ஆனால் அந்த பிளாஸ்டிக் என்ன ஆகுதுன்னா அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது அப்படியே பக்கத்தில் ஃபேக்ட்ரி கடலில் கலந்து அங்கே இருக்கிற உயிரினங்கள் சின்ன அமீபாவிலேருந்து நம்முடைய ஹார்ட் சைஸில் இருக்கக்கூடிய சைஸில் இருக்கக்கூடிய எந்த அனிமலில் இருக்குது, ப்ளூவே இல்லைங்க, அது ரொம்ப பியூர் வெஜிடேரியன் போல் இருக்குங்க. பிளான்ட்டானதை அப்சர்வ் பண்ணோம், ரொம்ப லெங்க்த்தியாக இருக்கக்கூடிய ஜெய்ஜாண்டிக் அனிமல் கூட அஃபெக்ட் பண்ணுங்கிறாங்களா சயின்டிஸ்ட்டு. ஸோ அதனால் அந்த மட்டும் நம்ம பார்க்குறோம் உப்பு கரிக்குதுன்னு, அதில் கடல் செல்வம் நிறையா இருக்குங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிறார. அப்போ கடல் தாண்டி நம்ம சென்னாலும் இங்கே நம்மளுடைய வயிற்று பிழைக்க ஆதாரம் இல்லை, ஆதாரங்களை தேக்க நாம் பொருள் ஆதாரம் வேணும். அதனால தான் எக்கனாமிஸ்ட்டு படித்தவர்களை எக்கனாமிஸ்ட் பொருளாதாரம் என்று சொல்கிறோம். சரிங்க, அப்படியே சப்ஜெக்ட் டீவியேஷன் ஆகக்கூடாது. ஸோ கடல் உயிரினங்களை சாப்பிடும் மனிதர்கள் மைக்ரோ பிளாஸ்டிக்கையும் சாப்பிட்ற நிலைமை ஏற்படுது. நம்ம அமேசான் நதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500க்கு மேற்பட்ட மீன் இனங்கள் இருக்குது. அதில் ஒரு மீன் கண்டுபிடிச்சிருக்காங்க, மீன் ஆரஞ்சாக இருக்குது, கருப்பாக இருக்குது. அந்த அடையாளத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மைலோ ப்ளஸ் சாரோன் என்று அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. எப்படி அந்த வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரு ஃப்ராக் கண்டுபிடிச்சார் பூபதி அப்படின்னு அவர் நேம் வச்சாங்க அந்த ஃப்ராகுக்கு. ஸோ அதுபோல் ஜெல்லியை ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷை ஐடென்டி பண்ணியிருக்கான் ஒரு சின்ன ஒரு பையன், பிலோ 9 இயர்ஸ் உள்ள ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். இதை நீங்கள் ஹையர் செகண்டரியில் பார்க்கலாம், ஃபஸ்ட் இயர் நினைக்கிறேன். உலகம் முழுவதும் அப்படி நடத்தப்பட்ட ஆய்வில் மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஸோ அங்கே நாடுகளெல்லாம் மைக்ரோ பிளாஸ்டிக் உட்கொள்வது கரெக்டாக அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இன்டேக் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்கு அனலைஸ் பண்ணியிருக்காங்க டாக்டர்ஸ். கிட்டத்தட்ட 30,000 பிளாஸ்டிக்கு அந்த வாட்டரில் டிசால்வ் ஆகுது. ஸோ இது எல்லாமே துருவ பகுதியில் ஆர்டிக் ரீஜனில் பனி பாறை உருவது, அதனால் கடல் நீர் மட்டம் அதிகமாகுது என்று ஒரு நாசா ஐடென்டி பண்ணியிருக்கு, நாசா சேட்டலைட் மூலயமா. அப்போ 92ல் 30 இயர்ஸாக நாம் அப்சர்வ் பண்ணுறோம். ரேடார் ஆல்டிமேட்டர் என்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு கடல் மட்டத்தை அழைக்கிறோம். ஸோ 2023 நமக்கே தெரியும் கடல் மட்டம் உயர்ந்து காணப்படுகிறது வர வர. ஸோ இதனால் நாம் பருவநிலை மாற்றத்தை, புவி வெப்பமயல் ஆவதற்கு இது ஒரு காரணம். குளோபலைசேஷன், நம்முடைய டெம்பரேச்சர் ரைஸ் ஆவதற்கு பருவநிலை மாற்றம் தான் என்பதை நம்முடைய ஈக்காலஜி